போர்ஷன் இன்னைக்கு வரைக்குமே நிறைய ரிசர்ச்சர்ஸ்க்கு அது ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு. ஆண்டவர் சமுத்திரத்தை படிச்சுட்டு அதுல நிறைய உயிரினங்களை உண்டாக்கினாரு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் திமிங்கலம். இந்த திமிங்கலத்தை குறிச்சு சங்கீதம் 104:26 வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. ஆண்டவர் சமுத்திரத்தை படிச்சுட்டு அதுல விளையாடுறதுக்காக திமிங்கலத்தை உண்டு பண்ணினாராம். நம்ம ஒரு மீன் வளர்க்கணும்னா குட்டியா ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி வளர்ப்போம். ஆனா ஆண்டவர் பாருங்க, சமுத்திரத்தை உண்டு பண்ணி திமிங்கலத்தை அதுல விளையாட விடுறாரு. இந்த திமிங்கலங்களை ஏற்ற வெளியில ஆண்டவர் நம்மளுக்கு ஆகாரம் கொடுப்பாருன்னு ஆண்டவர் நோக்கி காத்திருக்குங்களாம். உடனே ஆண்டவர், நீ கொஞ்சமா சாப்பிட்டா பரவாயில்ல, நீங்க தண்ணி கணக்குல சாப்பிடுவி அப்படின்னு சொல்லாம தன்னுடைய கையை திறப்பாரா. அதனால இந்த திமிங்கலங்கள் திருப்தி ஆகுமா. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த வசனங்களை படிக்கும் போது என் இருதயம் முன்னே ஒண்ணுதான் சொல்லுச்சு. சமுத்திரத்துல விளையாடுறதுக்காக விடப்பட்ட திமிங்கலத்துக்கு ஆண்டவர் ஏற்ற வேலையில எல்லாத்தையும் சந்திக்கிறாருன்னா அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டு அவருக்காக வாழ்கிற உங்களையும் என்னையும் மறந்துடுவாரா? நிச்சயமா மறக்க மாட்டார். ஏன்னா அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமென். God bless you.